அரியலூர் மாவட்டம் பழூர் அருகே உள்ள பாண்டி பஜாரில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்திலிடம் கேட்கலாம். செந்தில், மாணவர்கள் போராட்டத்திற்கான காரணம் என்ன? திவ்யா, அரியலூர் மாவட்டம் பாண்டி பஜார் தாப்பலூர் அருகே உள்ள பாண்டி பஜார் கிராமத்தில் அது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் அருகில் உள்ள சுத்தமல்லி மற்றும் நடுவலூர் ஆகிய ஊர்களில் உள்ள மேல்நிலைப் பள்ளிகளுக்கு பள்ளி படிப்புக்காக போறாங்க. இவங்க அந்த கிராமத்துல 50க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அந்த உயர்நிலைப் பள்ளிக்காக மேல்நிலைப் பள்ளிக்காக அந்த ஊரை நாடி போறப்ப காலையில 7 மணிக்கு பேருந்து நிலையத்துக்கு காத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த பேருந்துகள் வர பேருந்துகள் நிக்காம அந்த பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 50 மீட்டர் 60 மீட்டர் தள்ளி போய் நிக்கிறதுனால இந்த பள்ளி மாணவர்கள் அந்த பேருந்து ஏற முடியாத சூழ்நிலை வருது. இதனால பள்ளிக்கு அவங்க தாமதமாக போறான்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. திவ்யா, செந்தில், மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்றிருக்க நிலையில இந்த மாதிரி பேருந்து நிற்காமல் செல்வதனால மாணவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? அதுதான் திவ்யா, அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுக்கு லேட்டா போறதுனால எக்ஸாம் எழுத முடியல, 10 மணிக்கு கரெக்டா சூழ்நிலையா இருக்கு. அதனால இந்த எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்க ஷேர் ஆட்டோ அது இல்லாம ஒரு இருக்கிற வாகனங்களை அந்த பக்கம் வரவங்களை பார்த்து அவங்க மேல அவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்டு அதன் மூலியமா பள்ளிக்கு போற சூழ்நிலையா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை திடீர்னு அவங்க பண்ணியிருக்காங்க. திவ்யா, செந்தில், இந்த விவகாரம் தொடர்பா நீங்க அரசு போக்குவரத்து அதிகாரிகள்ட்ட பேசுனீங்களா? நான் ஜெயங்கண்டம் அந்த கிளை மேலாளர் ராமநாதன் பேசினேன். அவர் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பிரச்சனை கவனத்துக்கு எடுத்திருக்கோம். மேலும் இது அது இல்லாம இப்ப வர அந்த பேருந்தையும் அதுக்கு முதல் பேருந்தையும் வந்தாங்க அந்த கிராமத்துல நிறுத்தி நாங்க அந்த பள்ளி மாணவர்கள் ஏற்றிட்டு செல்றதுக்கு நாங்க உத்தரவிட்டிருக்கோம். இதை நாங்க டெய்லி கண்காணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. திவ்யா.